பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவின் பாடுகளுக்குப் பின் மகிமை உண்டு என்ற ஆழ்ந்த பொருள் நிறைந்த நம்பிக்கையை நம் மனதில் பதிவு செய்கிறது. இன்றைய திருவழிபாடு மகிழ்ச்சியான தாபோர் மலைக்கும் துன்பமான கெத்சமனி தோட்டத்திற்கும் இயேசு தனது சீடர்களை அழைத்து செல்கிறார். நம் அன்றாட வாழ்வில் பல மகிழ்ச்சியான ஆறுதலான நேரங்களில் இறைவன் நம்மை உறுதிப்படுத்துகிறார். சந்திக்கும் துன்பங்களை தாங்கும் சக்தியை தருகிறார். ஆனால் நாம் அதை பலமுறை கண்டுகொள்வது கிடையாது. துன்பங்கள் மட்டுமே நமக்கு பெருஞ்சுமையாக இருக்கிறது. நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் அச்சம் என்பது நம் வாழ்வில் இல்லை. எனவே இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இரண்டர கலந்து வாழ அருள் கேட்போம். தாபோர் மலையில் திருத்தூதர்கள் அடைந்த ஆன்மீக தெய்வீக அனுபவம் நம்மில் நிலைத்திருக்க அருள் கேட்போம். மேலும் நாம் நமது தன்னல வாழ்வுக்கு இறந்து புதைக்கப்பட்டால்தான் மாற்றம் பெற்று கிறிஸ்துவைப் போல உயிர்த்தெழ முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க அருள் வேண்டி இணைவோம் இந்த தெய்வீக திருப்பலியில். ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். தந்தை மகன் தூயாவியாரின்
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு வழிபாட்டை இந்த நாளிலே கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெயரால் உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலம் நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் குறிப்பாக நாம் வாசிக்கப் போகிற நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்ற நிகழ்வை நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசுனுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை, சாவை குறித்து 3 முறை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை, வேதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் இப்படிப்பட்ட மனம் கொண்ட சீடர்களை தன்னோடு மலைக்கு அழைத்து செல்லுகிறார். அங்கே அவர்களுக்கு முன்பாக உருமாற்றம் அடைகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருந்து விடுவது நல்லது என்று ஆண்டவருக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். துன்பங்கள் வேண்டாம், துயரங்கள் வேண்டாம், சோதனைகள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், மாறாக இப்படிப்பட்ட மாட்சிமை பொருந்திய ஒரு வாழ்வே நமக்கு வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற காரியமாக அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாகவே பேதுரு ஆண்டவரிடத்திலே சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே போலத்தான் யோவானும் யாக்கோபுவும் ஆண்டவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமரக்கூடிய அந்த வாய்ப்பினை எப்பொழுது கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த மனநிலைக்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய உருவை மாற்றுகிறார். மாட்சிமை பொருந்திய அந்த ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் தான். அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நாம் மாட்சிமை பொருந்திய உயிர்ப்பினுடைய வாழ்வில் பங்கு பெற முடியும் என்பதாக அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சிலுவை உண்டு. இவற்றை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கிற பொழுதுதான் மாட்சிமை பொருந்தி அந்த வாழ்வுக்குள்ளாக நாமும் ஆண்டவருடைய பெயராலே அடியெடுத்து வைக்க முடியும் என்கிற வாழ்வினுடைய அடிப்படை உண்மையை பல நேரங்களிலே நாமும் இந்த சீடர்களைப் போல உணர்ந்து கொள்ள மறந்து போகிறோம், மறுத்து விடுகிறோம். இந்த நாள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு அதுதான். இயேசுனுடைய துன்பங்களில், சிலுவைகளில் நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் அவருடைய மாட்சிமையிலும் நம்மால் பங்கு பெற முடியும். இந்த அழைப்பினை இந்த நாளிலே நாம் ஆழமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியிலே நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம். நாமும் நம்முடைய குடும்பங்களும் இயேசுனுடைய பாடுகளின் வழியாக, இயேசுனுடைய துன்பங்களின் வழியாக அதை நம் பாடுகள், துன்பங்களோடு நாம் இணைத்து கொள்ளுகிற பொழுது இயேசுனுடைய அந்த மாட்சிமை பொருந்திய உயிர்ப்பினுடைய வாழ்க்கையிலும் நம்மால் பங்கு பெற முடியும் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் பங்கெடுப்போம். இந்த பலியை தகுதியான உள்ளத்தோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக, குற்றம் குறைபாடுகளுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 5 முதல் 12 மற்றும் 17 முதல் 18, 21 முடிய. ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயது இளம் பசு, 3 வயது வெள்ளாடு, 3 வயது உள்ள செம்மறி ஆடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபோது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரித்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீ சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 முதல் மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தை 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். அவர்
தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு சேவை சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகம் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மிளிர்ந்தது. மோசே, ஏலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்த பொழுது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. ஒன்று உமக்கும் மோசேக்கும் ஒன்றும் ஏலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த பொழுது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாத இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் என்றாலே மனம் மாறி, மனம் வருந்தி, மனம் திருந்தி வாழ்வதற்கான காலம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் நமக்கு தரப்பட்டுள்ள இயேசுவின் தோற்ற மாற்றம் என்னும் நிகழ்வு அல்லது உருமாற்றம் என்னும் நிகழ்வு நாம் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறையாக நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் யோவேல் இறைவாக்கினர் வழியாக கூறியது போல, நமது உடைகளை கிழித்து கொள்ளாமல்
நம்முடைய இதயங்களை கிழித்து கொண்டு நமது ஆண்டவராகிய கடவுளிடம் நாம் திரும்பி வர வேண்டும் என்பதை தவக்காலத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்டுகிறது. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், இன்பத்தை கண்டு இருமாப்பு அடைந்து விடாமல் நிதானமாக செயல்பட இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றது. இயேசுவின் வாழ்வில் அவரை ஆழமாக தொட்ட முக்கியமான அனுபவங்களில் ஒன்று அவருடைய தோற்ற மாற்றம். இந்த தோற்ற மாற்ற நிகழ்வு இயேசுவின் பணிகள், பாடுகள், உயிர்ப்பு ஆகியவற்றின் மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள். எல்லா அனுபவங்களும் ஒரு மனிதனை ஆழமாக பாதிப்பதில்லை. ஆனால் ஒரு சில அனுபவங்கள் ஒருவருக்கு உள்ளார்ந்த விதத்தில் பாதிப்பையும் வேரோட்டமான தாக்கத்தையும் உருவாக்குகின்றன. இதன் விளைவாக அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவுகளை முன்னெடுக்கிறார்கள். இயேசுவின் தோற்ற மாற்றமும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான முடிவிற்கு அவரை அழைத்து செல்லுகிறது. கலிலேய பகுதிகளில் தனது பணி வாழ்வை முடித்துக்கொண்டு எருசலேம் நோக்கி செல்லும்போது அங்கு தமக்கு நேரப்போகும் பாடுகளை பற்றி தம் சீடர்களுக்கு முன்னறிவிக்கின்றார். இதை கேட்ட அவருடைய உள்ளத்தில் அச்சம், ஏமாற்றம், நம்பிக்கை தளர்வு. அவர்களின் அச்சத்தை போக்கவும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் தம் பாடுகளில் பங்கு பெறுபவர்கள் அடைய போகும் மாட்சியை பற்றி தெளிவுபடுத்தவும் இயேசு தாபோர் மலையில் தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவும் தந்தையின் உறவில் நிலைத்திருக்கவும் செல்கிறார். பொதுவாக இறைவனை சந்திக்கின்ற இடமாக மலைகள் கருதப்படுகின்றன. பல சமயங்களை சார்ந்த கோவில்கள் மலைகளில் வீற்றிருப்பதிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம். அங்குதான் அமைதியும் இயற்கை சூழலும் இறைவனை சந்திக்கவும் இதயத்திற்கு இதமாகவும் இருக்கின்றன. அதனால்தான் ஆன்மீகவாதிகள் அமைதியை தேடியும் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடவும் மலையை நாடுகிறார்கள். கடவுள் விண்ணகத்தில் இருப்பதால் விண்ணகத்தில் இருக்கும் இறைவனின் அருகில் செல்வதற்கு மலைகள் ஒருவேளை உதவியாக இருக்கின்றன என்பதால் கூட மலைகள் இறை அனுபவத்தின் களங்களாக பார்க்கப்படுகின்றன. விவிலியத்தின் பார்வையில் கடவுளும் மனிதனும் சந்திப்பது பெரும்பாலும் மலைகளில்தான் நடைபெற்றது என்பதை நாம் அறிவோம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1 வாசித்தோம் என்றால், மோசே யாவை இறைவனை ஒரேபு மலையில் சந்திக்கின்றார், எரியும் முட்புதரில். விடுதலை பயணம் 19-20 அதிகாரங்களில் மோசே சீனாய் மலையில்தான் கடவுளிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார். தொடக்க நூல் 22:1-19 வரை வாசிக்கும்போது, ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை மோரியா மலையில் பலியிட முயன்றபோது இறைவனை சந்தித்தார். 1 அரசர் 18:41 எலியா இறைவாக்கினர் கார்மேல் மலையில் இறைவனை சந்தித்தார். புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். இயேசு ஒலிவ மலைக்கு சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டுகிறார். தாபோர் மலை என்ற ஒரு உயர்ந்த மலையில்தான் இன்றைய நற்செய்தி முன்வைக்கின்ற இயேசுவின் தோற்ற மாற்ற நிகழ்வானது நடைபெறுகிறது. தாபோர் மலை அனுபவம் எவ்வளவு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என்பதை பேதுருவின் வார்த்தைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது என்கிறார். ஆனால் தோற்ற மாற்றத்தின் போது மகிழ்ச்சியடைந்த அதே சீடர்கள் பாடுகளின் போது கலக்கமடைகிறார்கள். சீடர்கள் ஒருவேளை இயேசுவின் வாழ்க்கையை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லையோ என்றவும் எண்ணத் தோன்றுகிறது. இயேசு தான் செல்லும் வழியையும் அனுபவிக்க இருக்கும் வலியையும் நன்கு புரிந்து வைத்திருந்தார். இந்த அனுபவத்தின் மூலமாகவும் இதன் மூலமாக இறைவன் இவருக்கு கொடுத்த உற்சாகத்தின் வழியாகவும் இன்னும் ஊக்கமடைகிறார், உறுதியடைகிறார். இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற வார்த்தைகள் அவருக்கு நம்பிக்கையையும் திடத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் உறுதியையும் கொடுத்தன. இயேசுவின் வாழ்வில் தெளிவும் விழிப்பும் இருந்ததால் மாற்றம் பிறக்கும் என நம்பினார். பாடுகள், இறப்பு, அடக்கத்திற்கு பின்னர் அவர் உயிர்த்தெழுந்தார். பாடுகளின் வழி தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 4:8
உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே இயேசு தன்னுடைய வாழ்வாக்கியதால் இன்பத்திலும் துன்பத்திலும் விழிப்பாகவும் தெளிவாகவும் அவரால் செயல்பட முடிந்தது. தாபோர் மலை அவருக்கு மகிமையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. கல்வாரி மலை அவருக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அவமானத்தையும் கொடுத்தாலும் இந்த இன்ப துன்பங்கள் இரண்டிலும் அவர் நிதானமாக செயல்பட்டார், அதில் வெற்றியும் பெற்றார். நாமும் நமது வாழ்வில் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் நிதானமாக, சமநிலை மனதோடு, தடுமாறாமல், செல்லும் தடம் மாறாமல் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டுமென்றால் நாம் 2 விதமான அறியாமை இருளை அகற்றி அக அறிவை பெற வேண்டும். ஒன்று, நம்மை பற்றிய அறியாமை இருளை அகற்றி நம்மை பற்றிய அறிவு தெளிவு பெற வேண்டும். மனிதம் என்றால் என்ன, மனிதன் என்பவர் யார், நான் யார் என்ற தெளிவு இருக்கும்போது நமது வாழ்வு பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்கும். இரண்டாவதாக, நம்மை படைத்தவர் பற்றிய அறியாமை அகற்றி கடவுளை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் நாம் பெறும்போது நமது வாழ்வை பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாகும். கடவுள் ஏன் நம்மை படைத்தார்? நமது வாழ்வு ஒரு பூ மெத்தையாக அமைய வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்திருக்கும் என்பதை தெரிந்து தெளிந்து நல்ல தேர்வுகளை செய்து அவரின் விருப்பப்படி வாழ்வதற்காகவே. வாசல் இல்லாத வீடுகளும் இல்லை, வழுக்கி விழாத மனிதரும் இல்லை, காய்ந்து போகாத மலர்களும் இல்லை, கஷ்டமில்லாத வாழ்க்கையும் இல்லை. அதுபோல நாம் வாழும் இந்த உலகில் அடர்த்தியான காடுகளும் உண்டு, அலையாடும் கடல்களும் உண்டு, வான் தொடும் சிகரங்கள் உண்டு, தரை தெரியா பள்ளத்தாக்குகளும் உண்டு, நடுங்க வைக்கும் குளிருண்டு, வியர்க்க வைக்கும் வெயிலுண்டு, வளமை தரும் மழையுண்டு, வதங்க வைக்கும் வறட்சியுண்டு, மனநோகும் அழுகையுண்டு, வயிறு வலிக்கும் சிரிப்புகளும் உண்டு, நெகிழ வைக்கும் நேசமுண்டு, நெஞ்சை உடைக்கும் துரோகமும் உண்டு, அள்ளி அணைக்கும் கொஞ்சலுண்டு, தள்ளி தவிர்க்கும் கோபமும் உண்டு, ஒட்டிக்கொள்ளும் உறவுகளுண்டு, வெட்டி தள்ளும் பிரிவுகளும் உண்டு, உற்சாகமளிக்கும் வாஞ்சையுண்டு, துரத்தி அடிக்கும் வஞ்சகமும் உண்டு, உயர்த்தி பிடிக்கும் வெற்றிகளுண்டு, தடுமாற வைக்கும் தோல்விகளும் உண்டு. யோபு நூல் 2:10 வாசிப்பது போல, நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? நமது வாழ்வில் முரண்பாடுகள்தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அழகாக்குகின்றன, அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன. பசி இல்லை என்றால் உணவின் ருசி எப்படி தெரியும்? தவறுகள் வருத்தங்கள் இல்லை என்றால் மன்னிப்பின் மாண்பு எப்படி தெரியும்? நோய்கள் இல்லை என்றால் உடல்நலத்தின் அருமை எப்படி புரியும்? பிரிவுகள் இல்லை என்றால் உறவின் ஆழத்தை எப்படி உணர முடியும்? புறக்கணிப்பு இல்லை என்றால் புரிதலின் அருமை எப்படி தெரியும்? வெறுப்புகள் இல்லை என்றால் விருப்பங்களின் சுவை எப்படி தெரியும்? இருட்டு இல்லை என்றால் வெளிச்சத்தின் அழகு எப்படி தெரியும்? காட்டிக் கொடுப்பதும் கட்டி அணைப்பதும் வாழ்க்கையில் பின்னி பிணைந்தவைகள்தானே. கண்டு கொள்ளாமைகளும் கண்ணடிப்புகளும் வாழ்க்கையின் அங்கங்கள் தானே. கண்டிப்புகளும் கை குலுக்கல்களும் வாழ்க்கை ஓடையின் இரு கரைகள் தானே. ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரங்களும் ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகள் தானே. நட்புகளும் நடிப்புகளும் தொட்டுக்கொண்டே நம்மை பின்தொடர்வதில்லையா? தட்டி கொடுத்தலும் காட்டி கொடுத்தலும் நாம் அனுபவிக்காத யதார்த்தங்களா? காலை பிடிப்பதும் காலை வாரி விடுவதும் வாழையடி வாழையாக தொடரும் கதைகள்தானே. உடன் நடப்பதும் ஊறு விளைவிப்பதும் நமக்கு தெரியாத விஷயங்களா என்ன? தாபோர் மலை அனுபவம் பெற்ற அதே இயேசுதான் கல்வாரி மலை அனுபவத்தையும் பெற்றார். இயேசுவுக்கு ஓசானா அனுபவம் இருந்தது, சிலுவையில் அறையும் ஒழிகை என்ற அனுபவமும் இருந்தது. நீர் மெசியா, வாழும் கடவுள் என்ற புரிதல் அனுபவமும் இருந்தது. அவரை எனக்கு தெரியாது என்ற புறக்கணிப்பு அனுபவமும் இருந்தது. தனது சொந்த ஊரில் போதனையை மக்கள் புகழ்ந்த அனுபவமும் இருந்தது. அதே ஊரில் மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் செல்லப்பட்ட அனுபவமும் இருந்தது. ஒருபுறம் கொண்டாடப்பட்ட தலை சிறந்த போதகர், மறுபுறம் கல்வர் நடுவே சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி. எனவே நமது வாழ்விலுள்ள
இன்பமான தருணங்களிலும் நிகழ்வுகளிலும் இடங்களிலும் கூடாரங்கள் அமைத்து தங்கிவிடாமல் யதார்த்தமான வாழ்வை நோக்கி இறங்கி வருவோம். இன்பத்தையும் துன்பத்தையும் யதார்த்தமான பக்குவமான மனதோடு எதிர்கொள்ள நமக்கு மன வலிமை மனத்திடம் மட்டும் போதாது, மாறாக மன மாற்றமும் தேவை. எதையெல்லாம் விட்டுவிட்டால் வாழ்வு லேசானதாக மாறுமோ அவற்றையெல்லாம் விட்டுவிட இறை அருள் வேண்டும். எதையெல்லாம் கடைபிடித்தால் கடவுள் இன்னும் நம் வாழ்வில் கை கெட்டும் தூரம் வருவாரோ அதையெல்லாம் கடைபிடிக்க கடவுளின் வரம் வேண்டுவோம். இந்த தவக்காலத்தில் நமது உடைகளை மாற்றுகிறோம், ஆனால் நமது உள்ளங்களையும் நமது எண்ணங்களையும் மாற்றுகிறோமா? உண்ணும் உணவுகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றுகிறோம். நமது உதட்டிலிருந்து உதிரும் வார்த்தைகளை மாற்றுகிறோமா? சிலுவை பாதைகள் செய்கிறோம், ஆனால் மற்றவர்களின் சிறு சிறு துன்பங்களை துடைக்கிறோமா? பிறரது சுமைகளை சுமக்க உதவுகிறோமா? விரதம் இருக்கிறோம், ஆனால் கடவுளின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறோமா? பொருட்களை சிறுக சிறுக சேமித்து தர்மங்கள் செய்கிறோம், ஆனால் நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களோடு அன்போடு பழகி அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? சிந்திப்போம். எனவே மனமாற்றத்தோடு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே விதமாக எதிர்கொள்கிற நேர்நிலை பார்வைக்காகவும் மனத்திடத்திற்காகவும் தொடர்ந்து இந்த திருப்பலியில் இறைவனை மன்றாடுவோம். இயேசுவை போல இந்த தவக்காலத்தில் நாம் அக மாற்றமடைந்து புற மாற்றத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் வித்திடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் நாம் வாசி கேட்டோம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார். அவர் எதை நம்பினாரோ அதை கடவுள் அவருக்கு தந்தார் என்பதை தியானித்தோம். இதோ திருப்பலியில் பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் கண்ணீரோடும் வந்திருக்கின்றோம். கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம், அதையே அவன் நமக்கு தருவார் நம்பிக்கையோடு நம்முடைய தேவலுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்கள் அர்ப்பணத்தின் மேன்மையை உணர்ந்து பணி செய்திடவும், உமது வார்த்தையின் வழியில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா,
எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து அயராது பணி செய்திடவும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையோடும் நேர்மையோடும் செய்து மக்களை மகிழ்ச்சியின் பாதைக்கு இட்டு செல்லவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ வாழ்வின் நாட்டங்களை விட்டு விலகி புனித பாதையில் பயணிக்கவும், உம்மை மட்டும் இறுக பற்றி கொண்டு உமக்கு உகந்த உன்னத வாழ்க்கை வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பயத்தை அகற்றி துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி எனும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் இத்தவக்காலத்தை நன்கு பயன்படுத்தி உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ தேவையான நல்ல மனதை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் தூய மரநிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைபடாது கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயர்வே. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயர்வே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. இயேசுவே, நீ இன்றி நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம்.
பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உமீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் சாவை சீரருக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரில் வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்று என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணோடு இணைந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராதுமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகவது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே அந்த இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலங்கழிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திரு அவையை சிறப்பாக உம்முடைய அடியாராகிய எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் நிற்கக்கூடிய இக்குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கும் பேர்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இன்று நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
பயணம்தான் நான் செல்ல பாதையில் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூலுக்கு தமிழ் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடைவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்முடைய மாறா தொலைக்காட்சிக்கு என்னுடைய வகுப்பு தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலே இந்த திருப்பலியிலே ஒரு பகுதியினர் தான் இந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிலர் நிறைவேற்றுவார்கள். இவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். திருப்பலி இன்று தலைமையேற்று நடத்தி தந்தவர் அருட்தந்தை ரமேஷ் அவர்கள், வேலூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். தற்பொழுது திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அதேபோல இன்றைய நாளிலே மறையுரை வழங்கிய அருட்தந்தை அர்னால்ட் மகேஷ் அவர்கள் திருச்சி சலேசிய சபையை சார்ந்தவர். அதேபோல அவர் தற்பொழுது பெங்களூரிலே புனித பேதுரு பாப்பிரை இறையியல் கல்லூரியிலே மெய்யியல் துறையில் டீனாக பணிபுரிந்து வருகிறார். அதேபோல இன்றைய நாளிலே முன்னுரை வழங்கிய அருட்தந்தை பாக்கிய ராஜேஷ்குமார் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் தற்பொழுது திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே உடைமைகளின் பொறுப்பாளர் தந்தையாக இருக்கிறார். அதேபோல அருட்தந்தை ஜான்சன் பாசியம் அவர்கள் நற்கருணை மன்றாட்டிலே முதலாவது தொடக்கத்தை வாசித்தவர். அவர் சலேசிய சென்னை மாநிலத்தினுடைய தலைவருடைய ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார். மேலுமாக நற்செய்தி வாசகம் வாசித்த அருட்தந்தை அந்தோணி வாழக்கூட்டத்தில் வின்சென்சன் சபையை சார்ந்தவர். தற்பொழுது பெங்களூரிலே அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சபையை சார்ந்த பள்ளியினுடைய பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். அருட்தந்தை விளாடிமிர் டிக்சன் அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர், நற்கருணை மன்றாட்டு வாசித்தவர். அவர் தற்பொழுது புனித பேதுரு பாப்பிரை இறையியல் கல்லூரியிலே கேனன் லா முதுகலையில் படித்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த நாளிலே அருட்தந்தையர்கள் நம்முடைய மாறா தொலைக்காட்சியிலே வந்திருந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறேன். அவருடைய பணிகள் சிறக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.